ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். என்ன சிரிமா? ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து ஏஜிங் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கெட்ச் வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது டைரிஸ் ஆஃப் 2025ல் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டாபிக் எடுக்க போகிறோம். அந்த டாபிக் வந்து எப்படி க்ரோ ஆச்சு, வாட் இஸ் த இம்பேக்ட், அண்ட் இந்த இயர் 2025ஓட டைரியில் அது என்ட்ரி ஆயிருக்கா ஆலையா, அதுதான் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வில் பி த டாபிக், செகண்ட் எபிசோட் வந்து வாட் வாஸ் த இம்பேக்ட் இன் த இயர். சொல்யூஷன் இல்லை, வாட் இஸ் யுவர் இம்பேக்ட், அவ்வளோதானே. ஸோ அப்படி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ எங்கள் அம்மா பிஃபோர் ஷீ இன்ட்ரடியூசஸ் த மெயின் டாபிக், அவங்கள பற்றி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறோம். நமஸ்காரம், நான் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன். இன்னைக்கு ஆன டாபிக் ஓவர் திங்கிங். எஸ், ஸோ ஓவர் திங்கிங். ஸோ நம்ம ஏஜிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை பார்த்தோம். என்ன நம்மலாம் கற்றுக்கிட்டோம், எப்படி வந்து ஃபேமிலி ட்ரெடிஷனெல்லாம் எப்படி நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணணும். இப்போது ஓவர் திங்கிங்கோடைய ப்ராசஸ், அது வளர்கிற ப்ராசஸ் பற்றி இப்போ எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போது ஓவர் திங்கிங் கூட ஏஜ் வைஸு அது வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் இது வந்து இந்த டைரிஸ் ஆஃப் 2025ல் சொல்கிறேன்றதுக்கு ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். நான் வென் ஐ வாஸ் ஸ்மால் சைல்டு, அப்போல்லாம் வந்து கேஸ் எல்லாம் கிடையாது. சம்மர் இன் 60s அந்த 70s முதல்லலாம் பம்பிங் ஸ்டவ் தான் இருந்தது. பம்பிங் ஸ்டவ்வில் வந்து நிப்பிளில் வந்து அந்த ஊசி வச்சு 100 நம்பர் இருக்கும். அதில் வந்து ஒரு பேக்கெட்டில் 3 இருக்கும். அது நிப்பிளில் வந்து அந்த பின்னில் குத்தணும். அது நிப்பிள் வழியாக இருக்கிற பம்ப் பண்ணும்பொழுது கிரசின் வரும். அப்போ வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு கொளுத்தி அது எரிஞ்ச அப்புறமா அது பம்ப் பண்ணணும். இது பண்ணும்பொழுதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருக்கும். எங்கள் அம்மா பண்ணும்பொழுது, ஐயோ எங்கள் ஸ்டவ் வந்து வெடிச்சிடுமோ. திரி ஸ்டவ்னா அது ஒரு விதமாக ப்ராப்ளம். அப்போல்லாம் டெல்லி ஸ்டவ் வரும். அந்த ஸ்டவ்வில் என்ன ப்ராப்ளம்னா திரி சீக்கிரம் எரிஞ்சிடும், ஒரு சைடு எரியாது. அது ஒரு ப்ராப்ளம். ஐயோ கொழுந்தித்துன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா அப்போல்லாம் பேப்பரில் வரும் ஸ்டவ் வெடிச்சிட்டு போயிட்டா. அதெல்லாம் அது பார்க்கும்போதெல்லாம் ஐ வில் unnecessarily கனெக்ட் அவர் ஃபேமிலி வித் த இன்சிடென்ட் வித் வாட் ஹேட் ஹேப்பன்ட் அவுட் சைட். அது எல்லாம் ஓவர் திங்கிங்கில் எக்ஸாஸ்டிவாக இருக்கும். அதாவது ஐயோ எதனா ஆயிட்டா என்ன பண்ணுறது, ஸ்கூல்லேருந்து வரும்போதே அம்மா பத்திரமா இருக்காளா அப்படின்னு எல்லாம் இமேஜின் பண்ணுவேன். தட் இஸ் கால் ஓவர் திங்கிங். தேவையே இல்லை அது. அதே மாதிரி ஒரு அக்கேஷனுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து ரொம்ப கோவக்காரர். அதனால் கோவம் வந்து இருக்கிற இடம் வந்து கண்ணை மறைச்சிடும்னுவான். கோவம் கண்ணை மறைச்சிடும்னுவான். அது மாதிரி எங்கன்னா போனால் அப்பா வந்து சப்போஸ் கோவப்பட்டாலனாக்கா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட போகிறேன்னு ஓவர் திங்கிங்லேயே அந்த ஃபங்க்ஷனையே என்னால் என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சு. அதுவும் ஓவர் திங்கிங் தான். ஸோ எனக்கு இந்த கேள்வி வந்து என்னன்னா, யங் ஏஜில் வந்து ஒரு பீரியடில் வந்து நமக்கு வந்து ஓவர் திங்கிங் எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரி சிம்பிளாக சொன்னால் எக்ஸாமுக்கு எழுத போகாத மாதிரி கூட கனவு வரும். இனிமேல் தான் காலையிலேருந்து தான் எக்ஸாமுக்கே போகணும், பட் ராத்திரி கனவு வந்து எக்ஸாமே எழுதாத மாதிரி வரும். இப்போ கூட வருது, ரைட். அது ஸோ அந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி உங்களுக்கு ஓவர் திங்கிங் வந்துதான் வரலையா? வேற டைப் ஆஃப் ஓவர் திங்கிங் வந்தது. அதாவது அந்த அப்போ சின்ன வயசுல ரொம்ப சில்லியாக இருந்தது. அது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் திங்க் பண்ணால் அது சில்லியாக இருந்தது. ஆனால் மிடில் ஏஜ் வரும்பொழுது வேற விதமான திங்கிங்கு, அதாவது சேலஞ்சஸ் ரொம்ப நிறைய இருந்தது. எப்படி நம்ம இதை மீட் பண்ணுவோன்னும் பொழுது அந்த ஒரு திங்கிங்க்கு அந்த ஒரு பீரியடில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருந்தது. அது மாதிரி சில்லியாக இல்லை, பட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது வேற விதமாக வந்ததுன்னா ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன். பசங்களுக்கு வந்து இந்த டியூஷனில் சேர்த்தா இது பெட்டராக இருக்குமா, இதை விட அங்கே போன ஓவர் திங்கிங், நம்ம ராங்காக போயிடுவோமா,
சேர்க்குற ஸ்கூல் தப்பாக இருக்குமா, அது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு குழந்தைய வந்து எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் அந்த திங்கிங் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயமான திங்கிங்காக இருந்தது. நாட் லைக் சைல்ட்ஹுட். அந்த ஏஜில் மிடில் ஏஜில் வந்து சேலஞ்சஸ் இருந்தது. அதுக்கான சால்வ் பண்ணுறதுக்கான பகுத்தறிவு வந்து இருந்தது. அதனால வந்து அவ்வளவு வந்து நமக்கு பயமா பயமா இல்ல. எக்ஸாக்ட்லி. சோ யாரனா கேட்டு கூட நம்ம வந்து சஜஷன் கேட்டு கூட நம்ம வந்து நிறைய பேரோட மூவ் ஆகும்போது இந்த பாத்துல போலாமா, வீடு கட்டணும்னா இவா கிட்ட போயிடலாமா, இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய கேட்டதுனால நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஆங்ஸைட்டி குறைஞ்சிது. ஸோ கரெக்டாக சொன்னம்மா, மிடில் ஏஜில் இருக்கும்போது சில கரெக்டான டைலமா வரும். நல்ல காலேஜா, நல்ல ஸ்கூலா, நல்ல பில்டரா எல்லாமே கரெக்டாக வரும். அது நம்ம சஜஷன் கேட்டுட்டு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆமாம். பட் அஸ் பர்சனல் லைஃப்பில் பார்க்கும்போது நம்ம பேரண்ட்ஸு நம்ம கூட தான் இருப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் உங்கள் பேரண்ட்ஸை நீ பார்த்துக்கும்போது நீ அண்டர்கோ பண்ணுற ஓவர் திங்கிங் வந்து, அதாவது எங்கள் பொண்ணு வந்து ஏன் எரிஞ்சு விடுறா, நம்ம மேலே ஆசை இல்லாமல் இருக்கோ, அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுற சுச்சுவேஷன் உனக்கு அவ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களா? எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்னோட சுச்சுவேஷன் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வந்து டைமே இருக்காது. ஏதோ வேலை பண்ணுவோமா, அவங்க கூட அவங்களுக்கு என்ன தேவையோ நீரை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயின்னு இருந்தேன். அதனால் வந்து எங்கள் ஃபாதருக்கு வந்து ஜென்ரலாகவே அவர் வந்து ரொம்ப பேச மாட்டார். அதனால் அவருக்குள்ளேயே வச்சுப்பார். எங்கள் அம்மா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற டைப்பு தான். ஆனால் என்ன ஒன்றுன்னா கரெக்டாக வாட் இஸ் அவர் நீடுன்றது கரெக்டாக எங்கள் அம்மாவால் ஃப்ரேம் பண்ண முடியல. ஏன் ஃப்ரேம் பண்ண முடியலன்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஜீரோ எங்கள் அம்மாவுக்கு. அதாவது ஓகே, நம்ம ஏதோ ஸ்லோகம் சொல்கிறோம், ஏதோ வேலைக்கு நமக்கு கொடுக்குறா, நம்ம சாப்பிட்றோம், பெருமாளை நினைக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. இதை பற்றி நான் கேட்கல. அதுவும் ஓவர் திங்கிங். ஆமாம், நான் கேட்குறது என்னன்னா, அப்போ லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள்மா. இப்போ மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸே கிடையாது. அப்போ லைஃப் சிம்பிள். நீ பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ வாட் யூ டிட். அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் தான். பட் சின்ன சின்ன டைமில் நீ கோவப்பட்டிருப்பல்ல, ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஃபீல் வந்த மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்னாக்கா, அவங்களுக்கு வந்து நான் பண்ண சர்வீஸ் ரொம்ப பிடிச்சது. அதனால் வந்து குழந்தை இவ்வளோ பண்ணுறாளே அப்படின்னு நினைக்கும்போது கோவம் ரொம்ப வரவே இல்லைம்மா. நம்ம வந்து 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணும்பொழுது 1 or 2 days வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். தட் இஸ் நான் பண்ண சர்வீஸ் அவளுக்கு ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அண்ட் தே டிடன்ட் எக்ஸ்பிரஸ் தேர் ஆங்கர் டுவர்ட்ஸ் மீ. ஓகே, ஸோ உங்க அந்த லைஃப்ல வந்து இது முடிஞ்சது. இப்போ நீ ஆஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ், நீ அப்பா அப்படின்னும் போது உனக்கு ஒரு சில ஓவர் திங்கிங் அது எக்ஸ்பெக்டேஷனால ஓவர் திங்கிங்கா, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தினால நெகட்டிவா ஓவர் திங்க் பண்றேன். அது வந்து இட் இஸ் வெரி 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 ராங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, என் ராகவ் வந்து என்னுடைய பேரன் வந்து எங்க ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆமாம், அதை கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து நான் நினைப்பேன் சில்லியாக நம்ம பிஹேவ், அது வந்து சரி சில்லியாக பண்ணுறேன்னு நான் நினச்சிப்பேன், நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிப்பேன். அவன் என்ன பண்ணுவான், ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் தாத்தா கிட்ட பக்கத்தில் ஓடி போய் சேர்த்து கட்டிந்து கையெல்லாம் போட்டுப்பான். டேய் இங்கே வந்து நின்றுக்கோ அப்படின்னா நிற்கவே மாட்டான். ஸோ அப்போது நம்மளை பிடிக்கல போல இருக்குது. அதனால தான் அவன் வந்து நம்மளோட நிற்க மாட்டேன்றான், நம்ம மேலே கை போட்டுக்க மாட்டேன்றான். ஸோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அங்கே ஆரம்பிக்கிறது. பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும், ஒர்க் பண்ணி என்வைரன்மெண்ட்டையே ஸ்பாயில் பண்ணி. ஓகே, சோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாம்பிள். ஆமா, எக்ஸாக்ட்லி ஓவர் திங்கிங். இன்னொரு விஷயம் கூட, எங்க ஹஸ்பண்ட் வந்து அவனை வந்து அட்வான்டேஜ் எடுத்து நன்னா இது பண்ணாத அது பண்ணு அப்படின்னு நன்னா கமாண்டிங் டோன்ல சொல்லுவேன். நான் பெக் பண்ணுவேன், டேய் ராகவ் இப்படி பண்ணாதடா அது பண்ணா பாட்டி அப்படின்னுவான். சொன்ன உடனே எனக்கு கோபம் வரும். பாரு, அவ்வளோ வந்து தாத்தா சொல்ற, அவரை ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற, என்ன சொல்றியே அப்படின்னு சொன்ன உடனே பதில் சொல்லாத போன உடனே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓவர் திங்கிங். அது ஓவர் திங்க் பண்ணி பண்ண என்ன ஆகுதுன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் வரதோடு இல்லாமல்
காம்ப்ளெக்ஸ் வருது. சரி, தட்ஸ் குட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக டாப்பிக்கு இப்போ தான் இறங்கியிருக்கீங்க, களத்தில் குதிச்சிருக்கீங்க. ஸோ ஓவர் திங்கிங்னால வந்து நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஒன்லி திங் இஸ் நம்ம ஒரு சில இடத்துல பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் இம்பேக்டை தடுக்கலாம். பட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அஃபெக்ஷனுக்கோ ஒரு லவ்வுக்கோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாததுக்கோ ஓவர் திங்க் பண்ணால் we will lose the ultimate love from others. ஸோ அது என்ன மாதிரி எஸ் அது என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த இயர் வந்து மை மதர் ஹேஸ் அண்டர்கான் அப்படின்றத அடுத்த எபிசோட்ல because this is daily 2025 பார்க்கலாம். ஸோ bye.